இப்போ நம்ம கோழிகளுக்கு வெள்ளை கழிச்சல் வராமல் தடுக்க எதிர்ப்பு மருந்து எப்படி கொடுக்குறதுன்னு பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா, சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு எடுத்துருக்கோம், சீரகம் எடுத்துருக்கோம், அப்புறம் மிளகு, அப்புறம் மஞ்சள் எடுத்துருக்கோம், அப்புறம் இஞ்சி, அப்புறம் முக்கியமானது கீழாநெல்லியும் குப்பைமேனியும் எடுத்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நம்ம இஞ்சியை மட்டும் கொஞ்சம் ஒரு உரலில் வச்சு நச்சு போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இது கம்மியான அளவில் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். உங்கள் கோழிகளோட அளவை பொறுத்து நீங்கள் இன்னும் நிறைய பண்ணிக்கலாம். இதை அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நைஸாக அரையாது. இந்த மாதிரி குறகுறான அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கோழிகளுக்கு எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மருந்தை நம்ம ஒரு பாத்திரத்தில் தட்டிட்டு இது கூட அரிசி கலக்கணும். ஆனால் நம்ம இன்றைக்கி அரிசி கலக்க போகிறதில்ல. நம்ம குஞ்சுகளுக்கு கொடுக்கறதுனால கம்மம்புல்லும் மக்காச்சோளம் அரைச்சி வச்சுருக்கோம், அது ரெண்டையும் தான் நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம். பெரிய கோழிகளாக இருந்தால் நீங்கள் அரிசி தாராளமாக கொடுக்கலாம். நம்ம இப்போ குஞ்சுகளுக்கு கொடுக்கறதுனால கம்மம்புல்லும் மக்காச்சோளம் மாவும் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம சேர்த்து கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம மருந்தையும் நம்ம கொட்டி வச்சுருந்த மக்காச்சோளத்தையும் நல்லா கலக்கிடலாம். இப்போ இதை நம்ம கோழிகளுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். இப்போ நம்ம பார்த்தாலே தெரியும் கோழிகள் நல்லா விரும்பி சாப்பிடுது. நம்ம ஒரு விஷயத்த கவனமாக தெரிஞ்சுக்கணும். வெள்ளை கழிச்சலை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இதான் மருந்து அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, வெள்ளை கழிச்சல் வரதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிறதுக்கு கோழிகளுக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்கறதுக்காண்டி தான் இந்த மருந்தை நம்ம தயாரிச்சிருக்கோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், வெள்ளை கழிச்சல் வந்தால் பண்ணையை இழுத்து மூட வேண்டியதுதான். அதனால் குஞ்சிலிருந்தே கோழிகளுக்கு எதிர்ப்பு சக்தியை நம்ம கொடுத்துட்டே வந்தோம்னா வெள்ளை கழிச்சல் கண்டிப்பாக வரவே வராது. இந்த மருந்தை நம்ம வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக கொடுக்கணும். இதில் கீழாநெல்லியும் குப்பைமேனியும் நமக்கு கிடைக்கலன்னா நாட்டு மருந்து கடைகளில் அந்த பொடி விற்கும், அதை நம்ம எடுத்து வாங்கி நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம். அடுத்ததாக வெள்ளை கழிச்சல் பாதிக்கப்பட்ட கோழிக்கு நம்ம எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இந்த மருந்தை நம்ம கொஞ்சம் எடுத்து அதில் கொஞ்சம் சத்து மாவு கலந்து அதை நம்ம கோழிகளுக்கு வாயில் கொடுக்கணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மருந்தையும் அது கூட ஏதாவது ஒரு சத்து மாவையும் எடுத்து நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்துக்கணும். இப்போ வெள்ளை கழிச்சல் பாதிக்கப்பட்ட கோழி எடுத்து அதோட வாயில் ஒரு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம எடுத்து இந்த மாதிரி வாய்க்குள்ளே திணிச்சு விடணும். திணிச்சு அது கூட முழுங்க முடியாது அதனால் ஒரு சிரிஞ்சில் தண்ணீர் எடுத்து அதோட வாயில் நம்ம கொடுக்கணும். வாயில் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கழுத்தை நம்ம தடவி விடுங்க. அப்போ தான் வாயில் இருக்க மருந்து எல்லாமே உள்ளே கீழே இறங்கும். திரும்பவும் இதே மாதிரி நீங்கள் ஒரு 2-3 டைம் மேலே கொடுக்கலாம். உணவு கொடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி சிரிஞ்சு எடுத்து நம்ம தண்ணீர் கொடுத்துக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்க மருந்து உள்ளே வயிற்றுக்குள்ளே இறங்கும். கொடுத்ததுக்கப்புறம் நல்லா கழுத்தை தடவி விடுங்க. இந்த உணவை நம்ம கொடுத்துட்டு உடனே தண்ணி வைக்கக்கூடாது. குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணி வைங்க. அப்போ தான் உணவை முழுசாக கோழி எடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணீர் கொடுக்கறது ரொம்ப நல்லது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.